வணக்கம். ஆகாஷ்வாணி. செய்திகள் வாசிப்பவர் பாலசுப்ரமணி கன்னியப்பன். தலைப்புச் செய்திகள்: நாட்டு நலன் அடிப்படையில் உலக நாடுகளுடனான உறவுகளை மேம்படுத்துவதற்கு அதிகாரிகள் முக்கியத்துவம் அளிக்க வேண்டும் என்று குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு வலியுறுத்தியுள்ளார். குஜராத் மாநிலத்தில் நீர் மேலாண்மை தொடர்பான பல்வேறு திட்டங்கள் செயல்படுத்தப்பட்டு வருவதாக மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித் ஷா கூறியுள்ளார். கிராம பஞ்சாயத்துகளில் டிஜிட்டல் கட்டமைப்புகளை மேம்படுத்துவதற்கான டான்வீர் திட்டத்தை மத்திய பஞ்சாயத்து ராஜ் அமைச்சகம் தொடங்கியுள்ளது. நேபாளத்தில் ஏற்பட்டுள்ள பெருவெள்ளத்தால் காணாமல் போன இந்தியர்களை தேடும் பணி நடைபெற்று வருவதாக வெளியுறவுத்துறை அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கர் தெரிவித்துள்ளார். தியான்ஜின் சர்வதேச டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் வைஷ்ணவி அட்கர் காலிறுதிக்கு முன்னேறியுள்ளார். இனி விரிவான செய்திகள். நாட்டு நலன் அடிப்படையில் உலக நாடுகளுடனான உறவுகளை மேம்படுத்துவதற்கு அதிகாரிகள் முக்கியத்துவம் அளிக்க வேண்டும் என்று குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு வலியுறுத்தியுள்ளார். குடியரசுத் தலைவர் மாளிகையில் இன்று அவரை சந்தித்த இந்திய வெளியுறவுப் பணி பயிற்சி அதிகாரிகளிடம் உரையாடிய திருமதி திரௌபதி முர்மு, வெளிநாடுகளில் வசிக்கும் இந்தியர்கள் எளிதில் அணுகும் வகையில் ஒவ்வொரு நாட்டிலும் உள்ள தூதரகங்கள் பராமரிக்கப்பட வேண்டும் என்று கூறினார். இந்திய அரசின் கொள்கைகளை மட்டுமின்றி 140 கோடி மக்களின் எதிர்பார்ப்புகளையும் நம்பிக்கைகளையும் பூர்த்தி செய்யும் வகையில் வெளியுறவுத்துறை அதிகாரிகளின் செயல்பாடுகள் இருக்க வேண்டும் என்றும் குடியரசுத் தலைவர் கேட்டுக் கொண்டார். குஜராத் மாநிலத்தில் நீர் மேலாண்மை தொடர்பான பல்வேறு திட்டங்கள் செயல்படுத்தப்பட்டு வருவதாக மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித் ஷா தெரிவித்துள்ளார். குஜராத்தில் புதிதாக கட்டப்பட்ட கௌரவ் ஏரியை திறந்து வைத்து பேசிய அவர், கடந்த 2003ஆம் ஆண்டில் மட்டும் 1.5 லட்சம் தடுப்பணைகள் கட்டப்பட்டதை சுட்டிக்காட்டினார். இதன் மூலம் குஜராத்தின் பாசன பரப்பு 16 மடங்கு அதிகரித்துள்ளதாக அவர் தெரிவித்தார். பொது தனியார் பங்களிப்புடன் குஜராத் மாநிலத்தில் பல்வேறு நீர் சேமிப்பு திட்டங்கள் செயல்படுத்தப்பட்டு வருவதாக திரு அமித் ஷா கூறினார். நாட்டின் நிலையான வளர்ச்சிக்கு தொலைநோக்கு பார்வையுடன் கூடிய திட்டமிடுதல் முக்கியமானது என்று சாலை போக்குவரத்து மற்றும் நெடுஞ்சாலைத்துறை அமைச்சர் திரு நிதின் கட்கரி தெரிவித்துள்ளார். உலகளாவிய நிலையான வளர்ச்சி உச்சிமாநாட்டில் காணொலி மூலம் உரையாற்றிய அவர், நாட்டின் வளர்ச்சிக்கு அனைத்து தரப்பினரும் ஒருங்கிணைந்து செயல்பட வேண்டும் என்று கேட்டுக் கொண்டுள்ளார். சவால்களை வாய்ப்புகளாக மாற்றி முன்னேற்றம் அடைந்தால்தான் வளர்ச்சி அடைய முடியும் என்று அவர் கூறினார். பொருளாதார வளர்ச்சிக்கு தொழில், வர்த்தகம், வணிகம், வேளாண், சுற்றுலாத்துறையின் தொலைநோக்கு வளர்ச்சி மிகவும் முக்கியமானது என்று அவர் குறிப்பிட்டார். வளர்ச்சி திட்டங்களில் சுற்றுச்சூழலை பாதிக்காத வகையில் உள்நாட்டிலேயே உற்பத்தி செய்த பொருட்களுக்கு முக்கியத்துவம் அளிக்க வேண்டும் என்று திரு நிதின் கட்கரி கேட்டுக் கொண்டார். கிராம பஞ்சாயத்துகளில் டிஜிட்டல் கட்டமைப்புகளை மேம்படுத்துவதற்கான டான்வீர் திட்டத்தை மத்திய பஞ்சாயத்து ராஜ் அமைச்சகம் தொடங்கியுள்ளது. இத்திட்டத்தின் கீழ் தனிநபர்கள் அல்லது நிறுவனங்கள் கிராம பஞ்சாயத்துகளுக்கு கணினிகளை நன்கொடையாக வழங்கலாம் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதன் மூலம் ஊரகப் பகுதிகளில் உள்ள கிராம பஞ்சாயத்து அலுவலகங்களில் டிஜிட்டல் கட்டமைப்பு மேம்படுத்தப்படும் என்று கூறப்பட்டுள்ளது. மாரி பஞ்சாயத்து செயலி மூலம் எந்த கிராம பஞ்சாயத்துகளுக்கு கணினிகள் தேவை என்பதை தெரிந்து மக்கள் நன்கொடையாக அந்த கிராம பஞ்சாயத்துகளுக்கு வழங்க முடியும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. மத்திய பிரதேசம் மாநிலம் ஜபல்பூரில் பீரங்கி பராமரிப்பு மையத்திற்கு பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் இன்று அடிக்கல் நாட்டினார். 450 கோடி ரூபாய் செலவில் மேற்கொள்ளப்படும் இந்த திட்டம் பாதுகாப்பு, உற்பத்தி மற்றும் பராமரிப்பு துறையில் சுயசார்புக்கு உத்வேகம் அளிக்கும். மத்திய பிரதேச அரசு வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில், பாதுகாப்பு உற்பத்தி துறையில் புதிய வேலைவாய்ப்புகளை இந்த மையம் ஏற்படுத்தும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. அந்நிய நேரடி முதலீடுகளை ஈர்க்க பல்வேறு நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டு வருவதாக மத்திய வர்த்தக மற்றும் தொழில்துறை அமைச்சர் திரு பியூஷ் கோயல் தெரிவித்துள்ளார். செய்தி நிறுவனம் ஒன்றுக்கு அவர் அளித்துள்ள பேட்டியில், தொழில் நிறுவனங்களுடன் ஆலோசனை மேற்கொண்ட பிறகு பல்வேறு துறைகளில் அந்நிய நேரடி முதலீட்டுக்கான கட்டுப்பாடுகளை நீக்க நடவடிக்கை மேற்கொள்ளப்படும் என்று தெரிவித்தார். கூடுதல் முதலீடுகளை ஈர்க்கவும் முதலீட்டாளர்களின் வசதிக்கு ஏற்ப பல்வேறு திட்டங்களை செயல்படுத்தப் போவதாகவும் திரு பியூஷ் கோயல் கூறினார். வெங்காய விலையை வரும் மாதங்களில் கட்டுக்குள் வைத்திருக்கும் நோக்கில் கையிருப்பில் உள்ள வெங்காயத்தை மத்திய அரசு இன்று முதல் விடுவிக்க தொடங்கியிருக்கிறது. தலைநகர் தில்லி மற்றும் புறநகர் பகுதியில் உள்ள கேந்திரிய பண்டார் கடைகளுக்கு வெங்காயத்தை கொண்டு செல்லும் வேன்களை நுகர்வோர் விவகாரங்கள் துறை செயலர் திருமதி நிதிகாரை கொடியசைத்து தொடங்கி வைத்தார். அப்போது பேசிய அவர், சில்லறை விற்பனையில் வெங்காயம் கிலோ 35 ரூபாய்க்கு மானிய விலையில் குடும்ப அட்டைதாரர்களுக்கு விநியோகம் செய்யப்படும் என்று தெரிவித்தார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணியின் செய்தி அறிக்கை. ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் செயல்பாட்டிற்கு வந்துள்ளது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது.
இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. நாள்தோறும் குறைந்தபட்சம் 300 ரூபாய் ஊதியத்தை இந்த சட்டம் உறுதி செய்கிறது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டுத் தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள். நேபாளத்தில் ஏற்பட்டுள்ள பெருவெள்ளத்தால் காணாமல் போன இந்தியர்களை தேடும் பணி நடைபெற்று வருவதாக வெளியுறவுத்துறை அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கர் தெரிவித்துள்ளார். புதுதில்லியில் இது தொடர்பாக வெளியுறவுத்துறை செயலர் சீனா மற்றும் நேபாள நாடுகளுக்கான இந்திய தூதர்களுடன் அவர் ஆய்வுக் கூட்டம் நடத்தினார். பின்னர் சமூக வலைதளத்தில் அமைச்சர் வெளியிட்டுள்ள பதிவில், இந்தியர்களின் பாதுகாப்புக்காக பல்வேறு அமைச்சகங்கள், மாநில அரசுகள், சுற்றுலா முகவர்கள் ஒருங்கிணைந்து செயல்பட்டு வருவதாக தெரிவித்துள்ளார். மீட்பு பணிகளுக்காக நேபாள அரசுடன் ஒன்றிணைந்து செயல்பட்டு வருவதாகவும் டாக்டர் ஜெய்சங்கர் கூறியுள்ளார். நேபாளத்தில் ஏற்பட்டுள்ள பெருவெள்ளத்தால் பீகார், உத்தரப்பிரதேச எல்லைப் பகுதிகளில் எந்த பாதிப்பும் இல்லை என்று தேசிய பேரிடர் மேலாண்மை தெரிவித்துள்ளது. இருப்பினும் இப்பகுதிகளை மாநில அரசுகள் கண்காணித்து வருவதாக கூறப்பட்டுள்ளது. உத்தரப்பிரதேச மாநிலத்துக்கு 11 தேசிய பேரிடர் மேலாண்மை படைக்குழுவினரும் பீகார் மாநிலத்துக்கு 9 குழுவினரும் அனுப்பி வைக்கப்பட்டுள்ளதாக தேசிய பேரிடர் மேலாண்மை படை தலைவர் திரு நரேந்தர் சிங் தெரிவித்துள்ளார். இந்தியா நேபாளம் எல்லைப் பகுதியில் உள்ள பீகாரின் மேற்கு சம்ரான் மாவட்டத்தில் உள்ள கண்டக் ஆற்றில் தண்ணீர் வரத்து கண்காணிக்கப்பட்டு வருவதாக அவர் கூறினார். பிரதமரின் வங்கிக் கணக்கு திட்டத்தில் இதுவரை 12 ஆண்டுகளில் 59 கோடி வங்கிக் கணக்குகள் தொடங்கப்பட்டுள்ளன. பிரதமர் திரு நரேந்திர மோடி தொடங்கி வைத்த இந்த திட்டம் இன்றுடன் 12 ஆண்டுகளை நிறைவு செய்கிறது. வங்கிகளில் இத்திட்டத்தின் கீழ் 3,17,000 கோடி ரூபாய் டெபாசிட் செய்யப்பட்டுள்ளது. நாட்டு மக்கள் அனைவருக்கும் அரசின் திட்ட பயன்களை வங்கிகள் மூலம் அளிக்க வேண்டும் என்ற நோக்கில் பிரதமரின் வங்கிக் கணக்கு திட்டம் தொடங்கப்பட்டது. இந்த வங்கிக் கணக்குகளில் சராசரியாக 5,000 ரூபாய்க்கும் கூடுதலான தொகை உள்ளது. இதுகுறித்து இன்று புதுதில்லியில் செய்தியாளர்களிடம் பேசிய நிதித்துறை இணையமைச்சர் திரு பங்கஜ் சௌத்ரி, 78% ஜன்தன் வங்கிக் கணக்குகள் ஊரக மற்றும் புறநகர் பகுதிகளில் தொடங்கப்பட்டுள்ளதாக தெரிவித்தார். இதில் 56% பெண்கள் உள்ளதாகவும் அவர் கூறினார். இந்த வங்கிக் கணக்கு திட்டம் கோடிக்கணக்கான மக்களின் வாழ்வாதாரத்தை உயர்த்தி அவர்களுக்கான சமூக பொருளாதாரத்தை உயர்த்தி இருப்பதாகவும் திரு பங்கஜ் சௌத்ரி தெரிவித்தார். நாடு முழுவதும் உள்ள இளம் விளையாட்டு வீரர்களுடன் கேலோ இந்தியா காணொலி கலந்துரையாடல் நிகழ்ச்சியில் பிரதமர் திரு நரேந்திர மோடி ஆக்கப்பூர்வமான தகவல்களை பகிர்ந்து கொண்டார். இது தங்களுக்கு உந்து சக்தியாக அமைந்தது என்று நாமக்கலைச் சேர்ந்த திரு ஜெயேந்திரன் எமது செய்தியாளரிடம் தெரிவித்தார். நம்ம பிரைம் மினிஸ்டர் வந்து பாத்தீங்கன்னா நம்ம இளைஞர்களோட ஸ்போர்ட்ஸை பத்தி ஒரு இன்டராக்ட் பண்ணாங்க. ஸோ அந்த யூத் மூலமா நம்மளோட இந்தியாவை 2036க்குள்ள வளர்ந்த பாரதமா உருவாக்குறதுக்கு நம்ம என்னென்னலாம் பண்ணலாம், எப்படி பண்ணலாம், இதோட குறிக்கோள் என்ன, இதை எப்படிலாம் பண்ண முடியும் சொல்லி ஒரு இன்டராக்ஷன்ல வந்து நம்ம பிரைம் மினிஸ்டர் பேசினாங்க. இந்த முதல் ஸ்டெப் வந்து பாத்தீங்கன்னா நம்ம விளையாட்டு மூலமா தான் நம்ம இளைஞர்கள் அனைவரும் ஒன்றிணைக்க முடியும். விளையாட்டு பொறுத்த வரைக்கும் இதுல அச்சீவ்மெண்ட்ஸும் இருக்கு. இது இல்லாம மாணவருக்கும் மாணவிகளுக்கும் ஒரு டிசிப்ளின், ஒரு நோக்கத்தோட தான் இதை ஃபர்ஸ்ட் கொண்டு வந்தாங்க. இது இல்லாம வந்து பாத்தீங்கன்னா நம்ம நினைக்கிற மீட்டிங்ல எப்படி இதன் மூலமா வந்து பாத்தீங்கன்னா மாணவர்களை ஒன்றிணைக்கலாம், இன்னொன்று வந்து பாத்தீங்கன்னா அச்சீவர்ஸ்லாம் வந்து எத்தனை பேர் இருக்காங்க, இதன் மூலம் எவ்வளவு டெவலப் பண்ணலாம்னு சொல்லி கொடுத்தாங்க. ஸ்டூடெண்ட்ஸ் அத்தனை பேருமே நல்லா சப்போர்ட் பண்ணாங்க. இல்லைன்னா அத்தனை பேரும் வந்து பாத்தீங்கன்னா போதைக்கோ இல்ல மொபைல் போனுக்கோ இல்ல மற்ற விஷயங்கள் எதுவுமே அடிக்ட் ஆகாம நம்மளோட குறிக்கோள் நோக்கி நீங்க இது பண்ணும் போது நம்மளால வந்து கண்டிப்பா அச்சீவ் பண்ண முடியும். விவேகானந்தா கேந்திராவின் தலைவர் பாலகிருஷ்ணன் மறைவுக்கு குடியரசு துணைத் தலைவர், பிரதமர் உள்ளிட்டோர் இரங்கல் தெரிவித்துள்ளனர். குடியரசு துணைத் தலைவர் திரு சி.பி. ராதாகிருஷ்ணன் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில், சுவாமி விவேகானந்தரின் போதனைகளை மக்களிடம் எடுத்துச் செல்வதற்காக தம்மை அர்ப்பணித்துக் கொண்டவர் பாலகிருஷ்ணன் என்று குறிப்பிட்டுள்ளார். விவேகானந்தா கேந்திராவின் வளர்ச்சிக்காக அவர் ஆற்றிய பணிகள் போற்றத்தக்கது என்றும் அவர் தெரிவித்துள்ளார். பிரதமர் திரு நரேந்திர மோடி வெளியிட்டுள்ள செய்தியில், 50 ஆண்டுகளுக்கு மேல் விவேகானந்தா கேந்திராவின் மூலம் சமூக பணிகளை மேற்கொண்டவர் பாலகிருஷ்ணன் என்று கூறியுள்ளார். தியான்ஜின் சர்வதேச டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் வைஷ்ணவி அட்கர் காலிறுதிக்கு முன்னேறியுள்ளார். மகளிர் ஒற்றையர் பிரிவு காலிறுதிக்கு முந்தைய சுற்று ஆட்டத்தில் அவர் 6-2, 6-0 என்ற செட் கணக்கில் கொரியாவின் ஜியுன் லீயை வென்றார். மீண்டும் தலைப்புச் செய்திகள். நாட்டு நலன் அடிப்படையில் உலக நாடுகளுடனான உறவுகளை மேம்படுத்துவதற்கு அதிகாரிகள் முக்கியத்துவம் அளிக்க வேண்டும் என்று குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு வலியுறுத்தியுள்ளார். குஜராத் மாநிலத்தில் நீர் மேலாண்மை தொடர்பான பல்வேறு திட்டங்கள் செயல்படுத்தப்பட்டு வருவதாக மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா கூறியுள்ளார். கிராம பஞ்சாயத்துகளில் டிஜிட்டல் கட்டமைப்புகளை மேம்படுத்துவதற்கான டான் வீர் திட்டத்தை மத்திய பஞ்சாயத்து ராஜ் அமைச்சகம் தொடங்கியுள்ளது. நேபாளத்தில் ஏற்பட்டுள்ள பெருவெள்ளத்தால் காணாமல் போன இந்தியர்களை தேடும் பணி நடைபெற்று வருவதாக வெளியுறவுத்துறை அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கர் தெரிவித்தார்.
தெரிவித்துள்ளார். தியான்ஜின் சர்வதேச டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் வைஷ்ணவி அன்கர் காலிறுதிக்கு முன்னேறியுள்ளார். இத்துடன் இந்த செய்தியறிக்கை நிறைவடைந்தது.